ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாய் ஞானேஸ்வரியின் அத்தியாயம் 8 அர்ச்சனை, பிரார்த்தனை, வேண்டுதல். நம்ம பாபா கிட்ட எப்படி வேண்டிக்கணும், எந்த மாதிரியான பிரார்த்தனைகள் செய்யணும், எப்படி அவரை வழிபடணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு இதுதான் இந்த அத்தியாயத்தில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் பிரம்மதேவன், உலகத்தை உருவாக்கியவர். நீங்கள் உலகத்தை நிலைநிறுத்துபவர் விஷ்ணு. 3 உலகங்களையும் அழிப்பவர் நீங்கள்தான் ருத்ரன். இந்த பூமியில் நீங்கள் இல்லாத இடம் இல்லை. எல்லாம் அறிந்தவர். ஓ சாய்நாதா, நீங்கள் எங்கள் எல்லோர் இதயங்களிலும் வாழ்கிறீர்கள். எங்கள் எல்லா பாவங்களையும் மன்னியுங்கள். சந்தேகங்கள் மற்றும் பிரமைகளின் தடயங்களை உடனடியாக அகற்றிடுவீர். நீங்கள் பசு, நான் கன்று. நீங்கள் சந்திரன், நான் சந்திரகாந்த கல். அதன் ஒளியால் உருகினேன். கங்கை போன்ற உங்கள் காலடியில் மரியாதையுடன் அடிமை குனிந்து வணங்குகிறான். என் தலையில் உங்கள் கையை வைத்து என்னை ஆசீர்வதியுங்கள். தெய்வமே, என் துக்கம் மற்றும் கவலைகளுடன் போரிடுங்கள். இந்த கணுவானவன் உங்கள் வேலைக்காரவன். நீங்கள் பசு, நான் கன்று. நீங்கள் தாய், நான் குழந்தை. என்னை பற்றி எந்த விதமான கடுமையான உணர்வுகளையும் கொண்டிருக்க வேண்டாம். நீங்கள் மலையகிரியில் சந்தனம், நான் ஒரு முள்புதர். நீங்கள் கோதாவரியின் உயிரை கொடுக்கும் நீர், நான் பாவிகளில் மிக பெரியவன். உங்கள் தரிசனத்திற்கு பிறகு என் பொல்லாத மனதின் அசுத்தங்கள் மாறாமல் இருந்தால், குருராயா, உங்களை சந்தன மரம் என்று யார் அழைப்பார்கள்